ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கு பதிவில் பிரதமரின் இலவச வீடு வழங்கும் திட்டத்தை பற்றி முழு தகவல்கள் எல்லாமே நம்ம ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் எல்லா தகவல்களையும் ஒரே வீடியோவில் முழுமையாகவே பெற முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் இந்தியாவில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக வீடு கட்டி தர வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசால் ஆரம்பிக்கப்பட்டு உள்ள பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் குறித்த முழுமையான தகவல்களை இந்த பகுதியில் நாம் விரிவாக காணப்போகிறோம். சொந்த வீடு கட்ட வேண்டும் என்ற ஆசை அனைவருக்குமே இருக்கும். சிலருக்கு அது வாழ்நாள் கனவாகவும் இருந்து வருகிறது. இந்த கனவை ஒரு சிலரால் மட்டுமே நினைவாக்க முடிகிறது. ஆனால் ஏழை மற்றும் எளிய மக்களுக்கு அது வெறும் கனவாகவே மட்டுமே இருந்து வருகிறது. அந்த ஏழை எளிய மக்களின் கனவுகளை நினைவாக்கவே மத்திய அரசு அற்புதமான திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது. இந்த திட்டத்தின் பெயர்தான் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம். தற்போது இந்த திட்டத்திற்கு எப்படி விண்ணப்பிப்பது, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், தேவையான ஆவணங்கள் என்னென்ன போன்ற பல்வேறு தகவல்களை விரிவாக இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் என்றால் என்ன? பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய வகுப்பை சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டவோ அல்லது வீடு வாங்கவோ மானியம் வழங்கும் விதமாக 25 ஜூன் 2015 அன்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசால் தொடங்கப்பட்ட இலவச வீடு திட்டமே பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம். இத்திட்டத்தின் மூலம் லட்சக்கணக்கோரின் கனவு நனவாகி உள்ளது. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் வகைகள். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் கிராமப்புற மற்றும் நகர்ப்புறத்தில் வாழும் மக்களுக்காக தனித்தனியாக 2 திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு உள்ளன. அதன்படி அனைவருக்கும் வீடு என்ற நோக்கத்தோடு கிராமப்புற பகுதிகளை சேர்ந்தவர்களுக்காக ஏப்ரல் 1, 2016 அன்று பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் திட்டமும், நகர்ப்புற பகுதிகளை சேர்ந்தவர்களுக்கு ஜூன் 25, 2015 அன்று பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் திட்டமும் தொடங்கப்பட்டது. PMAY-U திட்டம் முடிவடைந்த நிலையில் PMAY-U 2.0 வட்டி மானிய திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி 17 செப்டம்பர் 2024 தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் மூலம் நகர்ப்புறங்களில் வசிக்கும் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு வீடு கட்டவோ அல்லது வாங்கவோ மானியத்தொகை வழங்கப்படுகிறது. அதாவது தகுதியுள்ள பயனாளிகளுக்கு ரூ. 1.80 லட்சம் மானியம் வழங்கப்படும். இதற்கு வட்டியும் வசூலிக்கப்படும். அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டத்தின் நோக்கம் கிராம பகுதிகளில் இருக்கும் வீட்டு வசதி பற்றாக்குறையை போக்குவதும், நகர்ப்புறங்களில் வசிக்கும் ஏழைகளுக்கு தரமான வீட்டு வசதியை மேம்படுத்துவதே பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் நோக்கமாகவே உள்ளது. அது மட்டுமல்லாமல் குறைந்த வருமானம் கொண்ட வகுப்பினர், பொருளாதார ரீதியாக நலிவடைந்த பிரிவினர் மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட ஆகியோருக்கு தனியார் துறையுடன் இணைந்து மலிவு விலையில் வீடுகளை வழங்குவதே நோக்கமாக கொண்டுள்ளது. பிரதமரின் இலவச வீடு திட்டத்தின் முக்கிய நன்மைகள். PMAY கிராமன் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு பயனாளிக்கும் 25 சதுர அடிகளில் கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படுகிறது. அதில் ஒரு ஹால், சமையலறை, படுக்கையறை, கழிப்பறை ஆகியவை இடம்பெற்றிருக்கும். இதற்காக மத்திய அரசு வழங்கும் மொத்த மானியம் ரூ. 2.75 லட்சம். இதுவே நகர்ப்புறமாக இருந்தால் PMAY அர்பன் திட்டத்தின் கீழ் ரூ. 2.30 லட்சம் மானியமாக வழங்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் 300 to 500 சதுர அடிகள் வரை வீடு கட்டி கொடுக்கப்படுகிறது. மேலும் வீடு கட்டுவதற்கு 4 தவணைகளாக தொகை வழங்கப்படும். அதாவது வீட்டின் அஸ்திவாரம் அமைத்தவுடன் முதல் தவணை தொகை வழங்கப்படும். ஜன்னல் மட்டம் வரை பணிகள் முடிந்து இருந்தால் 2வது தவணை தொகை வழங்கப்படும். 3வது தவணை தொகை கூரை மட்டம் வரை கட்டுமான பணிகள் முடிந்ததும் வழங்கப்படும்.
இறுதியாக வீட்டின் அனைத்து பணிகளும் நிறைவு பெற்றவுடன் 4வது தவணை தொகை வழங்கப்படும். ஆகவே கட்டுமான பணிகள் முடிப்பதற்குள் முழு தொகையும் வங்கி கணக்கிற்கு நேரடியாக டெபாசிட் செய்யப்பட்டு விடும். வீடு கட்டுமான பணியின் போது வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலமாக 4 கட்டங்களாக 320 கிலோ இரும்பு கம்பிகளும் 104 சிமெண்ட் மூட்டைகளும் வழங்கப்படும். இந்த பொருட்களுக்கு உண்டான தொகையை மொத்த தொகையில் இருந்து கழித்துவிட்டு தான் மீதி தொகையை பேங்க் அக்கவுண்டில் டெபாசிட் செய்வார்கள். பிரதமர் மோடி வீடு திட்டத்திற்கான தகுதி வரம்புகள் என்னென்ன என்று இப்பொழுது பார்க்கலாம். பிரதமர் மோடி வீடு திட்டத்தின் கீழ் பயன்பெற வேண்டுமென்றால் விண்ணப்பதாரர் இந்திய குடிமகனாகவும் 18 வயது நிரம்பியவராகவும் இருக்க வேண்டும். அதேபோல் PMAY திட்டத்துக்கு விண்ணப்பிக்கும் பயனாளிக்கு சொந்தமாக வீடு இருக்கக்கூடாது. விண்ணப்பதாரரின் பெயர் ரேஷன் கார்டு அல்லது BBL பட்டியலில் இருக்க வேண்டும். கட்டப்படும் வீடு விண்ணப்பிக்கும் பயனாளிக்கு முதல் வீடாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். பொருளாதார ரீதியில் பின்தங்கிய பிரிவை சேர்ந்த பயனாளியின் ஆண்டு வருமானம் ரூ. 3 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். குறைந்த வருமானம் கொண்டவர்களின் ஆண்டு வருமானம் ரூ. 3 முதல் 6 லட்சம் வரை இருக்க வேண்டும். அதுவே நடுத்தர வருமானம் கொண்டவர்களின் ஆண்டு வருமானம் ரூ. 6 லட்சம் முதல் ரூ. 18 லட்சம் வரை இருக்க வேண்டும். பிரதமர் மோடியின் அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டத்திற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்? அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டத்திற்கு விண்ணப்பிக்க விரும்பும் பயனாளிகள் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய, சமூக ரீதியாக பின்தங்கிய, குறைந்த வருமானம் கொண்ட, பட்டியல் சாதி, பழங்குடியினர் வகுப்பு மற்றும் சிறுபான்மையினர் பிரிவை சேர்ந்தவர்களாகவும் பின்வரும் தகுதிகளில் ஏதேனும் ஒன்றை பெற்றிருக்கவும் வேண்டும். 25 வயதுக்கு மேற்பட்ட கல்வியறிவற்ற குடும்பம், இதுவரை வீடே இல்லாத குடும்பம், 2 அறைகள், கச்சா கூரை, கச்சா சுவர்கள் கொண்ட வீடுகளில் வசிக்கும் குடும்பம், குடும்பத்தில் மாற்றுத்திறனாளி உறுப்பினர் இருந்தால் அவர்களும் விண்ணப்பிக்கலாம். 16 முதல் 59 வயது உடைய ஆண் நபர் இல்லாத குடும்பம், நிலமற்ற குடும்பங்கள், சாதாரண வேலை மூலம் வருமானம் ஈட்டும் குடும்பம். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் நிபந்தனைகள். கடந்த 20 ஆண்டுகளில் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற அரசாங்க வீட்டு வசதி திட்டத்தின் மூலம் பலன்களை பெற்றிருக்க கூடாது. 3 அல்லது 4 சக்கர வாகனங்கள் வைத்து இருப்போர், வேளாண் கருவிகள் வைத்து இருப்போர் இத்திட்டத்தில் பயன்பெற முடியாது. ரூ. 50,000க்கும் மேல் கடன் பெற தகுதியுடைய கிசான் அட்டை வைத்திருந்தாலோ, குடும்பத்தில் யாராவது ஒருவர் அரசு பணியில் இருந்தாலோ இத்திட்டத்தில் பயன்பெற முடியாது. அதேபோல் தொழில் வரி, வருமான வரி செலுத்துபவர்களும் பயன்பெற தகுதியில்லாதவர்கள் ஆவர். குடும்ப உறுப்பினருள் யாராவது மாதந்தோறும் ரூ. 15,000க்கு மேல் சம்பளம் வாங்கும் பணியில் உள்ளவர்களும், வேளாண் சாராத தொழில் நிறுவனங்கள் நடத்துவோர்களும் இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்க இயலாது. பாசன வசதி உள்ள 2.5 ஏக்கர் மற்றும் அதற்கு மேல் இருந்தாலோ, பாசன வசதி இல்லாத 5 ஏக்கர் மற்றும் அதற்கு மேல் இருந்தாலோ இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது. பிரதமரின் இலவச வீடு திட்டத்திற்கு தேவையான ஆவணங்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். பிரதமரின் இலவச வீடு திட்டத்திற்கு விண்ணப்பிக்க பின்வரும் ஆவணங்களை வைத்திருக்க வேண்டும். அனைத்து குடும்ப உறுப்பினர்களின் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, வருமானச் சான்றிதழ், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ஸ்வச் பாரத் மிஷன் பதிவு எண், தொலைபேசி எண், ஜாதி சான்றிதழ், வீட்டுமனை பத்திர நகல், பட்டா சிட்டா, மின் கட்டண ரசீது, வீட்டுவரி ரசீது, வங்கி கணக்கு புத்தக நகல். இது எல்லாமே விண்ணப்பிக்கக்கூடியவங்க கண்டிப்பாக வச்சுருக்கணும். மோடி இலவச வீடு திட்டத்திற்கு விண்ணப்பிக்கும் முறையை நாம் இப்போ பார்க்கலாம். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் திட்டத்திற்கு விண்ணப்பிக்க விரும்பும் விண்ணப்பதாரர் ஊராட்சி மன்ற தலைவர் அல்லது ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினரிடமும், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் திட்டத்திற்கு விண்ணப்பிக்க விரும்பும் விண்ணப்பதாரர் நகரமன்ற தலைவரிடமும் இந்த திட்டத்தை பற்றி விசாரிக்க வேண்டும். பிறகு இந்த திட்டத்திற்கு தேவையான அனைத்து தகுதிகளையும் பூர்த்தியும் செய்யும் பட்சத்தில் திட்டத்தின் கீழ் வீடு வேண்டும் என்று அவர்களிடம்
தெரிவிக்கவும். அதன் பிறகு அருகில் உள்ள பொது சேவை மையத்திற்கு நேரில் சென்று திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். பிறகு அந்த விண்ணப்பத்துடன் தேவையான அனைத்து ஆவணங்களையும் இணைத்து ஊராட்சி மன்ற அலுவலர் அல்லது நகர மன்ற அலுவலரிடம் சமர்ப்பிக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. உங்களுடைய விண்ணப்பத்தை சரிபார்த்து வட்டார வளர்ச்சி அலுவலகத்திற்கோ அல்லது மாவட்ட அலுவலகத்திற்கோ அனுப்பி வைப்பார்கள். அங்குள்ள அதிகாரிகள் விண்ணப்பத்தை பரிசீலனை செய்து உங்களை பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் பயனாளியாக இணைத்து கொள்வார்கள் என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இப்பொழுது பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்திற்கு ஆன்லைனில் விண்ணப்பிப்பது எப்படி அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். PMAYU திட்டத்திற்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்க பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் திட்டத்திற்கு PMAYU விண்ணப்பிக்க முதலில் https PMAYurban.government.in என்ற அதிகாரப்பூர்வ வலைத்தளத்திற்கு செல்லவும். ஸ்க்ரீனில் இருக்குது, தெளிவாக பார்த்துக்கோங்க. அப்புறமா முகப்பு பக்கத்தில் இருக்கும் அப்ளை ஃபார் PMAYU 2.0 என்பதை கிளிக் செய்யவும். பின்னர் தகுதியை சரிபார்க்க ஆண்டு வருமானம் மற்றும் இதர விவரங்களை உள்ளிடவும். ஆதார் எண்ணை உள்ளிட்டு ஆதார் சரிபார்ப்பு செயல்முறையை முடிக்கவும். இப்போது விண்ணப்ப படிவத்தில் முகவரி, வருமானம் மற்றும் தேவையான அனைத்து தகவல்களையும் பிழையில்லாமல் பூர்த்தி செய்து சப்மிட் என்ற பொத்தானை கிளிக் செய்து விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கவும். PMAYG திட்டத்திற்கு ஆன்லைனில் விண்ணப்பிப்பது எப்படி அப்படின்றத நாம் இப்போ பார்க்கலாம். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் திட்டத்திற்கு அதாவது PMAYG விண்ணப்பிக்க முதலில் https PMAYG.nic.in அப்படி இல்லைன்னா NETIAY home.aspx என்ற அதிகாரப்பூர்வ வலைத்தளத்திற்கு செல்லவும். முகப்பு பக்கத்தில் இருக்கும் ஆவாஸ் சாஃப்ட் என்பதை கிளிக் செய்தவுடன் மற்றொரு பட்டியல் திறக்கும். அதில் டேட்டா என்ட்ரி என்பதை கிளிக் செய்யவும். இப்போது மற்றொரு பக்கத்தில் டேட்டா என்ட்ரி ஃபார் ஆவாஸ் என்பதை தேர்ந்தெடுக்கவும். உங்களுடைய மாநிலம் மற்றும் மாவட்டம் ஆகியவற்றை தேர்ந்தெடுத்து கண்டினியூ என்ற பொத்தானை கிளிக் செய்யவும். அடுத்தது பயனர் பெயர், கடவுச்சொல் மற்றும் கேப்சா குறியீடு ஆகியவற்றை உள்ளிட்டு லாகின் செய்யவும். இந்த முறையில் பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரியின் இலவச வீடு திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம். தகுதி உடையவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்க. உங்களுக்கு வீடு கிடைக்க என் வாழ்த்துக்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். உங்கள் நண்பர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பயனுள்ள தகவலாக ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.